நம்ம எல்லாருக்கும் மனசுல ஏதோ ஒரு மூலையில சின்ன சின்ன எதிர்மறை எண்ணங்கள் வந்துட்டு போகும். ஐயோ, இது சரியா வருமா, நம்மளால முடியுமா, எல்லாரும் நம்மள தப்பா நினைக்கிறாங்களோ, இப்படி எல்லாம் யோசிக்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயம். ஆனா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மள ரொம்பவே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நிம்மதி கெட்டுடும், முன்னேறவே முடியாது. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நீங்க முழுமையா வெளியே வரணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். நெகட்டிவ் தாட்ஸை முழுமையா முறியடிக்க முக்கியமான 5 யுக்திகள் இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் இந்த யுக்திகளை எளிமையா பின்பற்ற முடியும். அதுல முதல் யுக்தி, கேட்ச் த தாட் அண்ட் நேம் இட். உங்க மனசுல ஒரு கெட்ட எண்ணம் ஓட ஆரம்பிச்சதுன்னா முதல்ல அதை நிதானமா கவனிங்க. ஐயோ, எதிர்மறையான எண்ணம் வந்துருச்சே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பதறாம, சரி இதுதான் அந்த நெகட்டிவ் தாட் போலன்னு அதை அப்படியே பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புது வேலையை ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுக்கோ. அப்போ மனசுல இந்த வேலை நிச்சயமா ஃபெயில் ஆயிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடனே ஓஹோ, இதுதான் என்னுடைய தோல்விக்கான பயம் அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு நீங்களே ஒரு பேர் வைங்க. இதுக்கப்புறம் அந்த எண்ணம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் கவனிங்க. நான் ஒரு லூசர், என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அது சொன்ன உடனே இது என்னோட சுய பழி சொல்லும் எண்ணம், அதாவது செல்ஃப் பிளேமிங் தாட்ஸ் அப்படின்னு பேர் வைங்க. ஏன் இது முக்கியம்? இப்படி பேர் வைக்கிறதுனால என்ன ஆயிர போகுது? நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தா அது பெரிய பூதம் மாதிரி பயமுறுத்தும். ஆனா அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை தனியா பிரிச்சு பார்த்துட்டா அதோட பவர் குறைஞ்சிடும். அது வெறும் எண்ணம் மட்டும்தான், உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வரும். நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடாம நம்ம தான் அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்றோம்னு ஒரு தைரியம் வரும். அது வெறும் என்னுடைய யோசனை தான், என்னோட வாழ்க்கை இல்ல அப்படின்னு நீங்க அதை ஒரு தூரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் டிஸ்டன்சிங். இந்த டெக்னிக்கை நீங்க தொடர்ந்து பண்றப்போ உங்க மனசு ஒரு பழக்கத்துக்கு வரும். ஆஹா, இந்த ஆளை நம்மளால ஏமாத்த முடியாது, நம்ம தாட்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடறாருன்னு உங்க நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாக ஆரம்பிக்கும். இதை எப்படி ஈஸியா பண்றது? உடனே உங்க போன்ல ஒரு நோட்ஸை ஓபன் பண்ணி, இப்போ என் மனசுல ஓடுறது மத்தவங்களோட எண்ணம் தான், என்னோட எண்ணம் இல்ல அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்படி எழுதும் போது அந்த எண்ணம் உங்களை விட்டு பிரிஞ்சு பேப்பர்ல இருக்கிற ஒரு வார்த்தையா மாறிடும். அப்படி மாறினாலே அதோட அழுத்தத்துல இருந்து நீங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். நீங்க அந்த எண்ணம் இல்ல, அந்த எண்ணத்தை கவனிக்கும் ஒரு ஆள் மட்டும்தான். இதுதான் முதல் யுக்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இன்னொரு சுலபமான வழி, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி கற்பனை பண்ணி அதுக்கு பேர் வைக்கிறது. உதாரணத்துக்கு சந்தேக செந்தில், பயங்கர பூதம் அப்படின்னு ஏதாவது ஒரு பெயரை வைக்கிறது. உங்க மனசு அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம விளையாட்டா பார்க்க ஆரம்பிக்கும். இரண்டாவது யுக்தி, ஆஸ்க் क्वेश्चंस. இப்போ நீங்க பிடிச்ச அந்த நெகட்டிவ் எண்ணத்தை எடுத்து அதை அப்படியே திருப்பி கேள்வி கேளுங்க. ஒரு ஜட்ஜ் மாதிரி. அந்த எண்ணம் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆள் மாதிரி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, உங்களுடைய நெகட்டிவ் எண்ணம் என்னால இதுல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு எண்ணம் எழுப்புதுன்னா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? வாட் இஸ் தி ப்ரூஃப்? என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கா? இல்லனா சும்மா என் பயம் மட்டும் தான் பேசுதா? இல்லனா இது உண்மையா? இல்லனா நான் கற்பனை பண்றேனா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட நான் ஜெயிச்சதே இல்லையா இப்படின்னு கேள்வி கேளுங்க. நிச்சயம் ஏதாச்சும் சின்ன சின்ன வெற்றிகள் கிடைச்சிருக்கும்ல. ஒரு தடவை ஒரு சின்ன விஷயத்தை கூட வெற்றிகரமா முடிச்சிருக்க மாட்டோமா? இதோட மிக மோசமான முடிவு என்னவா இருக்கும்? வாட் இஸ் த worst case scenario? ஒருவேளை தோத்து போனாலும் நான் செத்துட மாட்டேன்ல, என்னோட மானமோ மரியாதையோ மொத்தமா போகாதுல, திரும்ப முயற்சி பண்ணலாமே அப்படின்னு கேளுங்க. இதே எண்ணம் என் ஃப்ரெண்டுக்கு வந்தா அவங்கிட்ட நான் என்ன சொல்வேன்? கண்டிப்பா அவங்கள உற்சாகப்படுத்த தானே பேசுவேன். அதே மாதிரி ஆதரவை நமக்கு நாமளே கொடுத்துக்கணும். இப்படி பண்றது ஏன் முக்கியம்? நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் உண்மையா இருக்காது. அது வெறும் நம்ம மூளையோட டென்ஷன்ல உருவாகிற யூகங்கள். கேள்விகள் கேட்கும் போது இந்த யூகங்கள் உடைஞ்சு உண்மை வெளியே வரும். உங்க மனசே ஆமா இதுக்கு ஆதாரம் இல்லையேன்னு ஒத்துக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தோட வேகம் குறையும். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்காம ஒரு லாஜிக்கலா அந்த பிரச்சனையை அணுக ஆரம்பிப்பீங்க. இதுதான் தாட் சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல பெரியவங்க அவசரப்படாத, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய நெகட்டிவ் எண்ணங்கள் பெரும்பாலும் ஓவர் ஜெனரலைசேஷன் அல்லது கேட்டஸ்ட்ரோஃபைசிங் மாதிரி குறைகளோடு தான் இருக்கும். ஓவர் ஜெனரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்தை வச்சு மொத்தமா முடிவெடுக்கிறது. கேட்டஸ்ட்ரோஃபைசிங் அப்படின்னா சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது, பேனை பெருமாளாக்குற மாதிரி. நீங்க கேள்வி கேட்கும் போது இந்த குறைகள் எல்லாம் அம்பலமாகும். சரி, இதை எப்படி ஈஸியா பண்றது? நீங்க ஒரு டைரி அல்லது நோட் புக்ல ஒரு பக்கத்தை பிரிச்சு இடது பக்கத்துல வந்த நெகட்டிவ் எண்ணத்தை எழுதுங்க, வலது பக்கத்துல அந்த எண்ணத்துக்கு எதிராக இருக்கிற உண்மை ஆதாரங்களை மட்டும் எழுதுங்க, அதாவது ஃபேக்ட்ஸை மட்டும் எழுதுங்க. கடைசி
கடைசியா எந்த பக்கம் வாதம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்களே முடிவெடுங்க. ஒரு சில நாட்கள் இதை செஞ்சாலே உங்க நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்பவே பலவீனமாகிடும். மூன்றாவது யுக்தி, கிரியேட் a replacement thought. இப்போ நீங்க முதல் ஸ்டெப்ல பிரிச்சு ரெண்டாவது ஸ்டெப்ல கேள்வி கேட்டு பலவீனமாக்குன நெகட்டிவ் எண்ணத்துக்கு பதிலா ஒரு பாசிட்டிவான ஆனா உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. அதாவது உங்க நெகட்டிவ் எண்ணங்களுக்கு பதிலா வேற ஒரு நல்ல எண்ணங்களை யோசிக்க ஆரம்பிங்க. சும்மா நான் சூப்பர், நான் பெரிய ஆள்னு ஓவரா கற்பனை பண்ணாம யதார்த்தமா யோசிங்க. உதாரணத்துக்கு பழைய நெகட்டிவ் எண்ணம், நான் எப்பவுமே எல்லா காரியத்திலையும் சொதப்பிடுவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதற்கான மாற்று எண்ணம் என்னவா இருக்கணும்னா, இதுவரைக்கும் நான் செஞ்சதுல சில விஷயங்கள் சொதப்பி இருக்கலாம், ஆனா நான் இந்த புது விஷயத்தை கத்துக்க முயற்சி பண்றேன். இப்போ நான் கத்துக்கிட்டேன்னா அடுத்த டைம் நிச்சயம் என்னால அதை சரியா செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க பாருங்க. நான் கத்துக்கிறத ஒருபோதும் நிறுத்த மாட்டேன்னு சொல்லுங்க. இன்னொரு உதாரணம் என்னன்னா, நான் யாருக்கும் பிடிக்காதவன் அப்படிங்கிற மாதிரி உங்க எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலா என்னுடைய குடும்பத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சில பேருக்கு நிச்சயம் என்னை பிடிக்கும், என் மேல அன்பு வைக்க ஒரு சிலராவது இருப்பாங்க, அவங்களுக்காக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாத்தி யோசிக்க தொடங்குங்க. இப்படி பண்றது ஏன் முக்கியம்? நம்ம மூளை எப்பவுமே காலியா இருக்காது. ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை வெளியே அனுப்பிக்கிட்டு அங்க வேற ஒரு எண்ணத்தை பதிய வைக்காம இருந்தா பழைய நெகட்டிவ் எண்ணமே திரும்ப வந்து உட்கார்ந்துரும். அதனால ஒரு நல்ல மாற்று எண்ணத்தை உருவாக்கி அதை அங்க நிறுவுறது ரொம்பவே அவசியம். இந்த மாற்று எண்ணம் வெறுமனே ஆசை மட்டும் இல்ல, அது உங்க முயற்சி, உங்க கற்றல், உங்க வளர்ச்சியை குறிக்குது. அதை பார்க்கும்போது உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். மேலும் உங்க மூளைக்கு எந்த எண்ணத்தை அதிகம் நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதுதான் உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும். அதனாலதான் பாசிட்டிவ் மாற்று எண்ணத்தை திரும்ப திரும்ப சொல்றது ஒரு பழக்கமா மாறணும்னு சொல்றேன். இதை எப்படி ஈஸியா பண்றது? தினமும் காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் இதை கத்துக்க போறேன்னு சொல்லுங்க, இன்னைக்கு நான் இதை செய்ய போறேன்னு சொல்லுங்க. இதுவே உங்களுக்கு ஒரு மாற்று எண்ணமா பாசிட்டிவான தொடக்கமா அமையும். ஒரு நெகட்டிவ் எண்ணம் வந்தா உடனே அந்த பாசிட்டிவ் வார்த்தையை மனசுல சொல்லி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை உற்சாகப்படுத்துற ஒரு பாசிட்டிவ் வாக்கியத்தை எழுதி உங்க கம்ப்யூட்டர் மானிட்டர்ல இல்லைன்னா கண்ணாடி முன்னாடி ஒட்டி வைங்க. உதாரணத்துக்கு, என்னால இந்த சவாலை கடக்க முடியும், இல்லனா நான் இன்னைக்கு என்னோட சிறந்த முயற்சியை கொடுப்பேன் அப்படின்னு எழுதி வைங்க. அது உங்க மைண்டுக்கு நெகட்டிவ் தாட்டுக்கு பதிலா இது ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். நான்காவது யுக்தி, சேஞ்ச் த மைண்ட் பட் யூசிங் த பாடி. உங்க மனசு எதிர்மறையான எண்ணங்கள்ல சிக்கி தவிக்குதுன்னு தெரிஞ்சா உடனே ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு உங்க உடம்ப ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய வைங்க. இததான் ஆக்ஷன் பேஸ்ட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. உடனே உங்க இடத்தை விட்டு எழுந்து நடங்க. கிச்சனுக்கு போய் ஒரு டம்ளர்ல தண்ணி குடிங்க, ஒரு 10 புஷ்அப்ஸ் எடுங்க, இல்லனா உங்களுடைய ஃபேவரட் மியூசிக்கை போட்டுட்டு சும்மா ஒரு ஸ்டெப்பை போடுங்க, இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புங்க, செடிக்கு தண்ணி ஊத்துங்க, பாத்திரத்தை கழுவுறதுனா கூட ஓகே தான். உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லைன்னா சும்மா ஒரு நிமிஷம் ஆழமா மூச்சு பயிற்சி செய்யுங்க. உங்க கவனத்தை உங்க மூச்சுல மட்டும் வைங்க. இது உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண உதவும். சரி, இப்படி பண்றது ஏன் முக்கியம்? மனசும் உடம்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆனது. நீங்க உங்க உடம்ப அசைக்க ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து வெளியாகும் என்ட்ரோஃபின்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் உங்க மூளையில இருக்கிற நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்க உதவும். உடலை அசைக்கிறப்போ உங்க கவனம் நெகட்டிவ் எண்ணத்துல இருந்து விலகி நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்றதுக்கு மாறும். உங்க மனசுல ஒரு சிக்னல் பிரேக் கொடுக்கிறது மாதிரி தான் இது. இப்படி பண்றதுனால அந்த நெகட்டிவ் எண்ண ஓட்டம் தடைப்படும். உங்க உடல் உழைக்க ஆரம்பிக்கும் போது உங்க கையில இன்னும் கண்ட்ரோல் இருக்குதுன்னு உங்க மனசுக்கு ஒரு சிக்னல் போகும். சோர்வாகி போற எண்ணத்தை விட இன்னும் உழைக்கலான்ற ஒரு சக்தி உங்களுக்குள்ளே வரும். இதை எப்படி ஈஸியா பண்றது? உங்க மொபைல்ல ஒரு 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்தா டைமரை ஆன் பண்ணிட்டு அந்த 5 நிமிஷத்துக்கு வேற ஏதாச்சும் வேலை பாருங்க. டைமர் முடிஞ்சதும் நீங்க அந்த எண்ணத்தை அப்படியே மறந்துட்டு தான் உணர்வீங்க. இதுக்கு பேர் தான் பேட்டர்ன் இன்டரப்ட்னு சொல்லுவாங்க. ரொம்பவே எஃபெக்டிவான வழியும் கூட இது. இல்லனா கையில ஒரு ரப்பர் பேண்டை கட்டி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட் வரும்போது அதை மெல்லமா இழுத்து விடலாம். அந்த சின்ன வலி உங்க கவனத்தை அந்த எண்ணத்துல இருந்து விலக்கி இப்போ இருக்கிற இடத்துக்கு இழுத்துக்கிட்டு வரும். கடைசி யுக்தி, everything will change one day. கடைசியா, இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே தற்காலிகமானவை அப்படின்ற உண்மையை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கெட்ட எண்ணம் இன்னைக்கு உங்களை ரொம்ப அழுத்தினா கூட 1 மணி நேரம் கழிச்சு இல்ல நாளைக்கு அது இருக்கவே இருக்காது. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த கஷ்டங்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போ பயங்கரமா இருந்த கஷ்டம் கூட இப்போ சும்மா ஒரு பழைய ஞாபகமா மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற இந்த எதிர்மறையான எண்ணமும் நாளைக்கு மாறிடும். இத மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இருக்கிற நிமிஷத்துல மட்டும் கவனத்தை வைக்கிறது. இன்னைக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு ஒரு சின்ன டைரியில எடுத்து எழுதுங்க. ஒருவேளை காலையில நல்ல காஃபி குடிச்சிருப்பீங்க, இல்லனா ஒருத்தர் சிரிக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வு காட்டும் போது உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா
பாசிட்டிவ் எனர்ஜியை நோக்கி திரும்பும். நம்ம மனசுக்கு இந்த நிலைமை நிரந்தரமானது இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். அது உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கும். இதனால நீங்க அந்த எண்ணத்துக்கு மேல ரொம்பவும் அதிகமா உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. சரி, இதுவும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியோட அதை நீங்க டீல் பண்ணுவீங்க. நன்றி உணர்வை பழகும் போது உங்க கவனம் உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள் மேல இருந்து விலகி உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் மேல பதியும். இது எதிர்மறை சிந்தனை ஓட்டத்தை இயற்கையாகவே தடுக்கும். சரி, இதை எப்படி ஈஸியா பண்றது? ஒரு எதிர்மறையான எண்ணம் உங்களை ரொம்பவே தொந்தரவு பண்ணுச்சுன்னா கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே பார்த்துட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு 3 தடவை சத்தமா சொல்லுங்க. இது சொல்றப்போ உங்க உடம்புக்குள்ள ஒரு புது எனர்ஜி வர்றத நீங்க நிச்சயமா உணர்வீங்க. நீங்க உங்களையே பார்த்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறப்போ உங்க மனசு அதை புரிஞ்சுக்கும். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்ல உட்காந்து தேங்க்ஸ் டு 3 things today அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சு பாருங்க. இது உங்க மனசை பாசிட்டிவான விஷயங்களோட தூங்க வைக்கும். இந்த 5 வழிகளையும் நீங்க தினமும் சின்ன சின்னதா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே போதும். மனசுல வர கெட்ட எண்ணங்களை எதிர்த்து போராடாம அதை கடந்து போற பவர் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்மறை எண்ணம்ங்கிறது நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் மாதிரி. அவங்களுக்கு காஃபி கொடுத்து சௌகரியமா தங்க வைக்காம கொஞ்ச நேரம் பேசிட்டு அனுப்பி வச்சிடணும். நீங்க இப்போ இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் கூட உங்களை நீங்களே கவனிச்சுக்க முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். இதையும் மீறி எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை ரொம்பவே அழுத்துதுன்னா இப்ப இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நிவர்ஸ்.